ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்போ பார்த்தோம்னா ஏஎம்எல் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கோர்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோர்ஸை எதுக்காக படிக்கிறோம், இந்த கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும், இந்த கோர்ஸ் படிக்கணும் நம்மளோட எலிஜிபிலிட்டி என்னவா இருக்கும், படிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஜாப்ஸ் நம்மளால வாங்கிக்க முடியும், சேலரி எந்த லெவலில் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏஎம்எல் மட்டும் இல்லைங்க, பல கோர்சஸ் பற்றி ரிவ்யூ கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஎம்எல் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், அதாவது ஏஐ அண்ட் எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஐனா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்மள மாதிரியே ஒரு பிசினஸ் சிந்திக்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது, இது எல்லாத்துக்குமே நம்ம ஏஐ கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு மனிதனுக்கு பதிலாக, அதாவது ஹியூமனுக்கு பதிலாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு மிஷின் வந்து செய்ய போகுது. அதை தான் ஏஐ நம்ம சொல்றோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு. அது கூடவே நம்ம மிஷின் லேர்னிங்க படிக்க போறோம். ஸோ அந்த மிஷின் லேர்னிங்னா என்ன? மிஷின்ஸ் வந்து நம்மளோட டேட்டாஸ் வச்சு மிஷின்ஸ் வந்து லேர்ன் பண்ணும். ஸோ நம்ம இருக்கிற டேட்டா வச்சு ஒரு மிஷினை வேலை வாங்க போறோம். அந்த மிஷின் வந்து லேர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய போறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மிஷின் லேர்னிங்கும் ஒன்னா சேர்த்து படிக்க போறீங்க. ஸோ இதை நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க 12th என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ நல்ல ஒரு மார்க் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏஎம்எல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஎம்எல்க்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ நீங்க சாட் ஜிபிடி எடுத்தீங்கன்னா பைத்தான்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பைத்தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ் பற்றி படிப்பீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி பற்றி படிப்பீங்க, டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் விஷன், பிக் டேட்டா, டேட்டா அனாலிட்டிக்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி பல விஷயத்த நீங்க படிப்பீங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சாட் ஜிபிடி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன்லாம் ஆன் பண்ணோம்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணி பார்த்தீங்களா, ஃபேஸ் அன்லாக்லாம் பண்ணி பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐல தான் வருது. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்ஸ்ல போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா சயின்டிஸ்டா உங்களால் போக முடியும், மிஷின் லேர்னிங் இன்ஜினியரா உங்களால போக முடியும், ஏஐ ரிசர்ச்சரா உங்களால போக முடியும், சாஃப்ட்வேர் டெவலப்பரா உங்களால போக முடியும், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரா உங்களால போக முடியும், ஏஐ ப்ராடக்ட் மேனேஜரா உங்களால போக முடியும். இந்த மாதிரியான பல விதமான ஜாப்ஸ் உங்களால போக முடியும். கூகுளா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், எக்ஸலரா இருக்கட்டும், கேப்ஜெமினியா இருக்கட்டும், டிசிஎஸ்ஆ இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பல வகையான கம்பெனிஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சேலரி எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆவரேஜான சேலரி நான் சொல்றேன். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhsல இருந்து 20 lakhs per annum வரைக்கும் உங்களால் செலக்ட் ஆகிக்கிற முடியும். ஸோ அது எல்லாமே ஒரு ஸ்கில்ஸை பொறுத்தாங்க. 20 lakhs அப்படிங்கிறது எல்லாமே நான் ஆவரேஜில் சொல்றேன். இன்னும் நீங்க நல்லா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா சேலரி பேக்கேஜ் ரொம்ப 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 அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பாக ஏஐ இல்லாமல் எதுவும் நடக்க போறதில்ல, மிஷின் இல்லாமல் எதுவுமே பண்ண போறதில்ல நாமளும். ஸோ அதனால ஏஎம்எல் ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளான ஒரு கோர்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. 12th படிச்ச பசங்களாக இருப்பாங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.